ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வீடியோ போட்டு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மினி ஷார்ட்ஸாவது போடலான்னு இருக்கேன். எங்கேங்க 2 நாள் வீடியோ போட்டால் 2 மாதம் காணாமல் போயிடுறேன். அது என்னமோ போடவே முடியறதில்ல. நானும் சரி வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு மனசு வீடியோ போடுங்குது. இன்னொரு பக்கம் போட முடியறதில்ல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 21 டேஸ் டார்கெட் வச்சு டெய்லியும் வீடியோ போடலாம், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. அதுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே மார்னிங் நேற்று எடுத்தது தாங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் இப்படி தான் இருக்கும், மாட்டுக்கடுத்தார இப்படி தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நாங்களாம் சீக்கிரமே எழுந்திரிச்சிடுவோம். சூரியன் வரும்போது இப்படி தான் இருக்கும். அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து மரத்தில் படும்போது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். எப்போவுமே நம்ம இருக்கிற இடத்த வந்து ரசிக்க கற்றுக்கணுன்னு நான் நினைப்பேங்க. அப்புறம் எங்கள் அப்பா பால் கறந்துட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய பங்குக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னு மாட்டு தாலிக்கெலாம் தண்ணி விட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வெங்காயம் வந்து தண்ணியில் ஊற போட்டிருந்தாங்க. தண்ணியில் ஊற போட்டால் கொஞ்சம் உளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வெங்காயம் வந்து தொளிச்சு கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் குழம்புங்க. கடையில் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்து கூட ஈஸியாக செஞ்சிடறோம். ஆனால் வீட்டில் இருக்கிற கோழியை க்ளீன் பண்ணி செய்கிறதுனா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பா பால் கறந்துட்டு மாட்டுக்கெலாம் தண்ணி காட்டி தீவனம் போட்டு வர்றதுக்கே வந்து 9:30 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கு மேலே எங்கே கோழியை பிடிக்கிறது? அதனால் இப்படியே விட்டுட்டே இருந்தாங்க. சண்டே செய்யலாம் அப்படின்னா சண்டே ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கோயில் விசேஷம் இல்லைன்னா நம்ம விருந்து இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதனால் போகிறனால செய்யவே முடியல. சரி இன்றைக்கி லீவு தானே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்டோம். பாருங்கள் எங்கள் டவுஸ் எங்கே தூங்கிட்டு இருக்குதுன்னு. எப்போவுமே பெட்டில் சோஃபாவில் தான் படுக்கும். நமக்கு மாதிரியே அதுக்கும் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் வந்து அதை பெட்டு சோஃபாலெல்லாம் விடுறதில்லைங்க. அதனால் அதுவும் தரை வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கிறனால அது இப்போலாம் இங்கே தான் படுக்குது. சாயந்தரம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டைம் பாஸ் வந்து பூ கட்டுறது தாங்க. பூக்கலைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் பூ வச்சுருக்காங்களே, நம்ம வீட்டு செடி மட்டும் இன்னும் பூக்கலையே அப்படின்னு நமக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் பூ நிறைய பூத்துச்சு அப்படின்னா அந்த பூ கட்டுறது மலைப்பாக இருக்குங்க. ஒரு வழியாக அன்றைக்கி பூ கட்டியாச்சு. மல்லிகைப்பூ வந்து நான் தான் கட்டினேன். முல்லைப்பூ கட்டும்போது எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் வந்துருச்சுங்க, கட்ட முடியல. அப்புறம் எங்கள் அம்மாவை வந்து பாதி கட்டிட்டு பாதி கட்டித்தர சொன்னேன். முல்லைப்பூலாம் இப்போ வந்து 2 வச்சு கட்டுறது இல்லைங்க, 3 தான் வச்சு கட்டுறது. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2 பூ கட்டியாச்சு. கட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால சாமிக்கு வந்து பூ போட்டு தீபம் கட்டி சாமி கும்பிட்டாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.